வணக்கம். வாருங்கள், ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசப் போகிறோம். ஸ்பைன் அண்ட் பிரெத் இரண்டும் ஒன்றா? நம்மில் பலருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ஸ்பைன்னா எலும்புகள் மட்டும், பிரெத்னா மூச்சு மட்டும் என்று தனியாக நினைக்கிறோம். ஆனால் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்தவை. ஒன்றில்லாமல் இன்னொன்று இல்லை. இன்று நாம் ஒன்றாக புரிந்து கொள்ளப் போவது ஸ்பைன் எப்படி பிரெத்தை பாதிக்கிறது, பிரெத் எப்படி ஸ்பைனை பாதிக்கிறது, இந்த கனெக்ஷனை சரி பண்ணினால் எப்படி உங்கள் ஆரோக்கியம் முழுவதும் மேம்படும் என்பதை பற்றித்தான். முதலில் நான் உங்களை ஒரு சின்ன விஷயம் செய்யச் சொல்லப் போகிறேன். உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க. உங்க கைகளை உங்க மடியில வச்சுக்கோங்க. இப்போ உங்க பிரெத்தை கவனியுங்கள். அத மாத்த வேணாம், அத கண்ட்ரோல் பண்ண வேணாம், வெறுமனே கவனியுங்கள். பிரெத் உள்ளே போகுது, பிரெத் வெளியே வருது. இப்போ உங்க ஸ்பைனை கவனியுங்கள். நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறீர்களா, சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறீர்களா, உங்கள் முதுகு எப்படி இருக்கிறது? இப்போ மெதுவா ஒரு டீப் பிரெத் எடுங்க. பிரெத் எடுக்கும்போது உங்க ஸ்பைன்ல ஏதாவது மூவ்மெண்ட் உணர்கிறீர்களா? பிரெத் வெளியே விடும்போது என்ன நடக்கிறது? சில நொடிகள் இப்படியே இருங்கள். ஸ்பைனுக்கும் பிரெத்துக்கும் உள்ள கனெக்ஷனை உணருங்கள். இப்போ உங்க கண்களை மெதுவா திறங்க. இப்போ நாம் ஸ்பைன் அண்ட் பிரெத் பத்தி டீப்பா புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். ஸ்பைன் என்றால் என்ன? ஸ்பைன் அதாவது முதுகெலும்பு நம் பாடியின் மெயின் பில்லர். இது 33 வெர்டிப்ரேகளால் ஆனது. cervical 7, thoracic 12, lumbar 5, sacrum 5, fused, coccyx 4, fused என்று பிரிக்கப்பட்டுள்ளது. ஸ்பைனுக்கு 3 முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. முதலில் ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட். ஸ்பைன் தான் நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. தலை, ஷோல்டர்ஸ், செஸ்ட், ஆப்டமன் அனைத்தையும் ஸ்பைன் தாங்குகிறது. இரண்டாவது புரொடெக்ஷன். ஸ்பைன் நம் ஸ்பைனல் கார்டை புரொடெக்ட் பண்ணுகிறது. ஸ்பைனல் கார்ட்னா பிரெயின்ல இருந்து வரும் நர்வ்ஸின் பெரிய கட்டு. இத பாடி முழுவதற்கும் சிக்னல்ஸை எடுத்துச் செல்கிறது. மூன்றாவது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்பைன் நமக்கு மூவ்மெண்ட்டை தருகிறது. நாம் முன்னாடி வளைய, பின்னாடி வளைய, சைட்ல திரும்ப, இவையெல்லாம் ஸ்பைன்ல இருக்கும் ஜாயின்ட்ஸால் சாத்தியமாகிறது. பிரெத் என்றால் என்ன? பிரெத் அதாவது மூச்சு நம் பாடிக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் ப்ராசஸ். லங்ஸ், டயஃப்ரம், இன்டர்காஸ்டல் மசில்ஸ், செஸ்ட் வால் இவை அனைத்தும் சேர்ந்து பிரெத்தை பாசிபிள் ஆக்குகின்றன. பிரெத்தின் போது டயஃப்ரம் சுருங்கி கீழே இறங்குகிறது. இன்டர்காஸ்டல் மசில்ஸ் ரிப்ஸை மேலே தூக்குகின்றன. செஸ்ட் கேவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிறது. லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி ஏர் உள்ளே இழுக்கப்படுகிறது. பிரெத் வெளியே விடும்போது டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகி மேலே ஏறுகிறது. செஸ்ட் கேவிட்டி கம்ப்ரஸ் ஆகி ஏர் வெளியே தள்ளப்படுகிறது. இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஒரு நாளைக்கு 20,000 முறைக்கு மேல் இது நடக்கிறது. ஸ்பைன் அண்ட் பிரெத் கனெக்ஷன். இப்போ நாம் மெயின் டாபிக்கு வருவோம். ஸ்பைனுக்கும் பிரெத்துக்கும் என்ன கனெக்ஷன்? நம்பர் 1 ரிப்ஸ் அண்ட் ஸ்பைன் கனெக்ஷன். ரிப்ஸ் அதாவது விலா எலும்புகள் பின்புறம் ஸ்பைனுடன் அட்டாச்ட். 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்கின்றன. இவை அனைத்தும் thoracic ஸ்பைனுடன் கனெக்டட். ரிப்ஸின் மூவ்மெண்ட் பிரெத்துக்கு மிகவும் முக்கியம். பிரெத் எடுக்கும்போது ரிப்ஸ் மேலேயும் வெளியேயும் நகர வேண்டும். ஸ்பைன்ல ஏதாவது மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் ரிப்ஸின் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஆகும். ரிப்ஸ் சரியாக நகர முடியாது. செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. பிரெத் ஷாலோ ஆகும். நம்பர் 2 டயஃப்ரம் அண்ட் ஸ்பைன் கனெக்ஷன். டயஃப்ரம் மெயின் பிரீதிங் மசில் ஸ்பைனுடன் கனெக்டட். டயஃப்ரமின் போஸ்டீரியர் பார்ட் லம்பார் வெர்டிப்ரேவுடன் கனெக்டட். டயஃப்ரம் சுருங்கி கீழே இறங்கும்போது அது ஸ்பைனையும் பாதிக்கிறது. ஸ்பைன்ல சிறிது மூவ்மெண்ட் ஏற்படுகிறது. ஸ்பைன்ல மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் டயஃப்ரமின் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஆகும். டயஃப்ரம் சரியாக சுருங்க முடியாது. கீழே இறங்க முடியாது. பிரெத் ஷாலோ ஆகும். நம்பர் 3 நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைன் கனெக்ஷன். Phrenic nerve
டயஃப்ரமை கண்ட்ரோல் பண்ணுகிறது. இந்த நர்வ் C3, C4, C5 வெர்டிப்ரேல இருந்து வெளியேறுகிறது. இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் ஃப்ரெனிக் நர்வ் அஃபெக்டட் ஆகும். டயஃப்ரம் சரியாக வேலை செய்யாது. பிரெத் பாதிக்கப்படும். இன்டர்காஸ்டல் நர்வ்ஸ் இன்டர்காஸ்டல் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுகிறது. இவை தொராசிக் ஸ்பைன்ல இருந்து வெளியேறுகிறது. இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அஃபெக்டட் ஆகும். ரிப்ஸ் சரியாக நகர முடியாது. பிரெத் பாதிக்கப்படும். நம்பர் 4 சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஸ்பைன் கனெக்ஷன். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரெஸ்ஸின் போது ஆக்டிவ் ஆகிறது. இது தொராசிக் ஸ்பைன்ல இருந்து வெளியேறும் நர்வ்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. T1, T12 ஸ்பைன்ல மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஓவர் ஆக்டிவ் ஆகும். அப்போது பாடி எப்போதும் ஸ்ட்ரெஸ் மோட்ல இருக்கும். பிரெத் ஷாலோ ஃபாஸ்ட் ஆகும். இது கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வழிவகுக்கும். நம்பர் 5 பாஸ்சர் அண்ட் பிரெத். பாஸ்சர் அதாவது நாம் நிற்கும் விதம், உட்காரும் விதம் பிரெத்தை டைரக்ட்லி பாதிக்கிறது. ஸ்லவுச்ட் பாஸ்சர்ல ஷோல்டர்ஸ் குனிந்து செஸ்ட் க்ளோஸ்டா இருக்கும். இதனால் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. பிரெத் ஷாலோ ஆகும். குட் பாஸ்சர்ல ஷோல்டர்ஸ் பேக், செஸ்ட் ஓப்பனா இருக்கும். செஸ்ட் ஈஸிலி எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். லங்ஸ் ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். பிரெத் டீப் ஆகும். வெர்டிப்ரே அண்ட் பிரெத் ஒவ்வொன்றின் பங்கு. இப்போ ஒவ்வொரு வெர்டிப்ரேவும் பிரெத்தை எப்படி பாதிக்கிறது என்று பார்க்கலாம். C1 to C3 அப்பர் சர்விக்கல். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் ஃப்ரெனிக் நர்வ் அஃபெக்டட் ஆகும். டயஃப்ரம் ஃபங்க்ஷன் பாதிக்கும். பிரெத் ஷாலோ ஆகும். மேலும் சைனஸ், நோஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பிரெத்திங் பாதிக்கும். C4 to C7 லோவர் சர்விக்கல். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் டயஃப்ரம் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் பாதிக்கும். நெக் டைட்னஸ் வந்து பிரெத் ஷாலோ ஆகும். T1 to T4 அப்பர் தொராசிக். இது டைரக்ட்லி லங்ஸுடன் கனெக்டட். T1 to T4ல மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் லங் ஃபங்க்ஷன் டைரக்ட்லி பாதிக்கும். லங் கெப்பாசிட்டி குறையும். ஆஸ்த்மா, பிராங்கைட்டிஸ் சிம்டம்ஸ் வரலாம். T3 மிக முக்கியமானது. T3 டைரக்ட்லி லங்ஸுடன் கனெக்டட். T3 மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் லங் ஃபங்க்ஷன் சிவியர்லி பாதிக்கும். பிரெத் ஷாலோ ஆகும். ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன் குறையும். T5 to T9 மிட் தொராசிக். இது ஸ்டமக், லிவர், பான்க்ரியாஸுடன் கனெக்டட். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் டைஜஷன் பாதிக்கும். டைஜஷன் பாதித்தால் எனர்ஜி குறையும். எனர்ஜி குறைந்தால் செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. பிரெத் ஷாலோ ஆகும். T10 to T12 லோவர் தொராசிக். இது கிட்னீஸ், அட்ரினல்ஸுடன் கனெக்டட். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பாதிக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமானால் பிரெத் ஷாலோ ஆகும். L1 to L5 லம்பார். இது லார்ஜ் இன்டெஸ்டைன், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுடன் கனெக்டட். இங்க மிஸ்அலைன்மெண்ட் இருந்தால் எலிமினேஷன் பாதிக்கும். டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகும். டாக்ஸின்ஸ் பிளட்ல கலந்தால் செல்ஸுக்கு ஆக்சிஜன் குறையும். பிரெத் ஷாலோ ஆகும். கார் அலைன்மெண்ட் எக்ஸாம்பிள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். காரின் அலைன்மெண்ட் சரியில்லைன்னா என்னாகும்? டயர் போயிடும், ஸ்டியரிங் பாதிக்கப்படும், ஃபியூவல் கன்சம்ஷன் அதிகமாகும். கார் ஓட்டுவது கஷ்டமாக இருக்கும். ஒரே சைட்ல இழுக்கும். அதே மாதிரிதான் ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியில்லைன்னா பிரெத் கஷ்டமாக இருக்கும். எனர்ஜி குறையும். பாடி பேலன்ஸ் பாதிக்கப்படும். ஒவ்வொரு ஆர்கனும் சரியாக வேலை செய்யாது. காரின் அலைன்மெண்ட் சரி பண்ணினால் கார் ஸ்மூத்தாக ஓடும். அதே மாதிரி ஸ்பைன் அலைன்மெண்ட் சரி பண்ணினால் பிரெத் ஸ்மூத்தாகும். பாடி ஸ்மூத்தாக வேலை செய்யும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல டயக்னோசிஸ் எப்படி இருக்கும்? இப்போ நாம் ஸ்பைன் அண்ட் பிரெத் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்கள் எப்படி டயக்னோசிஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஸ்பைன் டயக்னோசிஸ் முதுகெலும்பு சொல்லும் ரகசியங்கள். ஸ்பைன் டயக்னோசிஸ்ல நாங்கள் உங்கள் ஸ்பைனை பார்க்கிறோம். விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். நீங்கள் நிற்கும் விதம், உட்காரும் விதம், நடக்கும் விதம் பார்க்கிறோம். ஷோல்டர்ஸ் சமமாயிருக்கா, ஹிப்ஸ் சமமாயிருக்கா, ஹெட் பொசிஷன் எப்படி இருக்கு, ஃபார்வர்ட் ஹெட் போஸ்சர் இருக்கா, ரவுண்டட் ஷோல்டர்ஸ் இருக்கா. பால்பேஷன். கைகளால் ஸ்பைனை தொட்டு பார்க்கிறோம். எங்கெல்லாம் டெண்டர்னஸ் இருக்கு,
எங்கெல்லாம் டைட்னஸ் இருக்கு, எங்கெல்லாம் ஹீட் இருக்கு, இவையெல்லாம் இன்ஃப்ளமேஷன் மிஸ்அலைன்மெண்ட்டை காட்டும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன், முன்னாடி வளையச் சொல்லுவோம், பின்னாடி வளையச் சொல்லுவோம், சைடுல திரும்பச் சொல்லுவோம். எங்கெல்லாம் பெயின் வருது, எங்கெல்லாம் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, இது பாதிக்கப்பட்ட ஏரியாவை காட்டும். ஸ்பெசிஃபிக் வெர்டிப்ரா செக், குறிப்பாக T1 to T4 ஏரியாவை கவனமாக பார்ப்போம். T3இல் டெண்டர்னஸ் இருக்கிறதா, மொபிலிட்டி குறைவா, இவை எல்லாம் லங் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லும். பல்ஸ் டயக்னோசிஸ், நாடி சொல்லும் ரகசியங்கள். பல்ஸின் ஸ்பீட், ரிதம், ஸ்ட்ரெங்த் இவையெல்லாம் லங் ஹெல்த் பற்றி சொல்லும். ஃபேஸ் டயக்னோசிஸ், முகம் சொல்லும் செய்திகள். சீக்ஸ்ல டல்னஸ் இருந்தால் அது லங் ஃபங்க்ஷன்ல பிரச்சனை என்று அர்த்தம். நோஸ்ல ரெட்னஸ் இருந்தால் அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல பிரச்சனை என்று அர்த்தம். இந்த டயக்னோசிஸ்கள் எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் ஒரு கம்ப்ளீட் பிக்சரை உருவாக்குவோம். உங்கள் ஸ்பைனில் எங்கெல்லாம் மிஸ்அலைன்மெண்ட், அது எப்படி உங்கள் பிரத்தை பாதிக்கிறது, எந்த வெர்டிப்ரேவை சரி பண்ண வேண்டும் என்று டிசைட் பண்ணுவோம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ நாம் ஸ்பைன் அண்ட் பிரத்தை சரி பண்ண நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் என்று பார்க்கலாம். 1. கைரோப்ராக்டிக் கேர். கைரோப்ராக்டிக் கேர்னா ஸ்பைனில் உள்ள மிஸ்அலைன்மெண்ட்ஸை சரி பண்ணுவது. ஜென்டில் பிரஷர் கொடுத்து வெர்டிப்ரேவை அவற்றின் சரியான இடத்தில் வைப்போம். குறிப்பாக T1 to T4 ஏரியாவில் கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். T3ஐ சரி பண்ணினால் லங்ஸ் டைரக்ட்லி பெனிஃபிட் ஆகும். லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிரெத் டீப் ஆகும். C3, C4, C5ஐ சரி பண்ணினால் ஃப்ரெனிக் நர்வ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். டயஃப்ராம் சரியாக வேலை செய்யும். பிரெத் டீப் ஆகும். ISTM, இன்ஸ்ட்ருமெண்ட் அசிஸ்டட் சாஃப்ட் டிஷ்யூ மொபிலைசேஷன். ISTM மூலம் ஸ்பெஷல் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஷியாவுல உள்ள டைட்னஸை ரிலீஸ் பண்ணுவது. ஸ்பைனை சுற்றி நிறைய மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், ஃபேஷியா இருக்கிறது. இவை டைட்டா இருந்தால் ஸ்பைனின் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஆகும். ரிப்ஸின் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஆகும். ISTM மூலம் தொராசிக் ஸ்பைனை சுற்றியுள்ள டைட்னஸை ரிலீஸ் பண்ணுவோம். ரிப்ஸுக்கு இடையில் உள்ள இன்டர்கோஸ்டல் மசில்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். இதனால் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக உதவும். பிரெத் டீப் ஆகும். டூல் மசாஜ். ஸ்பெஷல் டூல்ஸ் யூஸ் பண்ணி டீப் டிஷ்யூ மசாஜ் பண்ணுவோம். பேக் மசில்ஸ், செஸ்ட் மசில்ஸ், நெக் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுவோம். மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆனதும் ஸ்பைனின் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டூல் மசாஜ் மூலம் மசில்ஸ்ல உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், லாக்டிக் ஆசிட் வெளியேறும். மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இது பிரெத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மசாஜ் தெரப்பி. மசாஜ் தெரப்பினா ஹேண்ட்ஸால மசில்ஸை மசாஜ் பண்ணுவது. நெக், ஷோல்டர்ஸ், பேக், செஸ்ட் அனைத்தையும் மசாஜ் பண்ணுவோம். மசாஜ் தெரப்பி மூலம் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரெஸ் குறையும். நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும். செஸ்ட் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆனதும் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக உதவும். பேக் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆனதும் போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும். போஸ்டர் இம்ப்ரூவ் ஆனதும் பிரெத் டீப் ஆகும். மசாஜ் தெரப்பி பிரெத் டியூபிலிருந்து லங்ஸ் வரை உள்ள அனைத்து மசில்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். டயஃப்ராமை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இன்டர்கோஸ்டல் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இவை அனைத்தும் பிரெத்துக்கு மிகவும் முக்கியம். ரிஃப்ளெக்ஸாலஜி. ரிஃப்ளெக்ஸாலஜினா கை மற்றும் கால்களில் உள்ள பிரஷர் பாயிண்ட்ஸை அழுத்துவது. ஸ்பைன் பாயிண்ட்ஸ். காலில் ஸ்பைனுக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கின்றன. ஃபுட்டின் இன்னர் சைட்ல ஆர்ச்சுக்கு கீழே ஸ்பைன் பாயிண்ட்ஸ் இருக்கின்றன. இவற்றை ஸ்டிமுலேட் பண்ணினால் ஸ்பைனுக்கு பெனிஃபிட் ஆகும். லங் பாயிண்ட்ஸ். காலில் லங்ஸுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கின்றன. பால் ஆஃப் த ஃபுட்ல செகண்ட் அண்ட் தேர்ட் டோக்கு கீழே. இவற்றை ஸ்டிமுலேட் பண்ணினால் லங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். டயஃப்ராம் பாயிண்ட். ஃபுட்டின் சென்டர்ல ஆர்ச்சுக்கு கீழே டயஃப்ராம் பாயிண்ட் இருக்கிறது. இதை ஸ்டிமுலேட் பண்ணினால் டயஃப்ராம் ரிலாக்ஸ் ஆகும். பிரெத் டீப் ஆகும். T3 பாயிண்ட். காலில் T3 வெர்டிப்ரேக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இருக்கிறது. அதை ஸ்டிமுலேட் பண்ணினால் T3க்கு பெனிஃபிட் ஆகும். T3 பெனிஃபிட் ஆனால் லங்ஸ் பெனிஃபிட் ஆகும். பிரீதிங் எக்ஸர்சைசஸ். பிரீதிங் எக்ஸர்சைசஸ் ஸ்பைனை ஸ்ட்ரெங்தன் பண்ண உதவும். டயஃப்ரமேட்டிக் பிரீதிங். பிரெத் இழுக்கும்போது டயஃப்ராம் கீழே இறங்கிறது. இது ஸ்பைனுக்கு ஒரு ஜென்டில் மூவ்மெண்ட் கொடுக்கிறது. ரெகுலர் பிராக்டிஸால் ஸ்பைனின் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டீப் பிரீதிங். டீப் பிரெத் எடுக்கும்போது ரிப்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகின்றன. ரிப்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதும் தொராசிக் ஸ்பைனுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கிறது.
இது T1 to T12 மொபிலைஸ் பண்ண உதவும். யோகா, பிராணாயாமா அண்ட் ஆசனாஸ். யோகாவில் பல ஆசனாஸ் ஸ்பைனை ஸ்ட்ரெங்தன் பண்ணவும் பிரெத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவும். புஜங்காசனா, கோப்ரா போஸ், செஸ்ட் ஓபன் பண்ணி பிரெத் டீப்பாக உதவும். thoracic ஸ்பைனை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். மத்ஸ்யாசனா, ஃபிஷ் போஸ், செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். நெக் அண்ட் அப்பர் பேக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். மர்ஜாரி ஆசனா, கேட் போஸ், ஸ்பைனுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தரும். பிரெத்துடன் சிங்க்ரனைஸ் பண்ணி செய்வதால் ஸ்பைன் அண்ட் பிரெத் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிராணாயாமா, அனுலோம் விலோம், கபாலபாதி, பஸ்ட்ரிகா இவை அனைத்தும் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணவும் லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணவும் ஸ்பைனை ஸ்ட்ரெங்தன் பண்ணவும் உதவும். ஸ்டீம் தெரப்பி. ஸ்டீம் தெரப்பில யூக்கலிப்டஸ், பெப்பர்மின்ட் போன்ற ஆயில் சேர்த்தால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு நல்லது. ஸ்டீம் லங்ஸை ஓபன் பண்ணி பிரெத் ஈஸியாக உதவும். மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஸ்பைனை சுற்றியுள்ள டைட்னஸையும் ரிலீஸ் பண்ண உதவும். 8. ஓசோன் தெரப்பி. ஓசோன் தெரப்பி பிளட் சர்க்குலேஷனை அதிகரித்து செல்ஸுக்கு ஆக்சிஜன் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணும். இது ஸ்பைனை சுற்றி உள்ள டிஷ்யூஸ்க்கும் பெனிஃபிட் ஆகும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஹீலிங் ஃபாஸ்ட் ஆகும். ஆர்கன்ஸ், ஸ்பைன் அண்ட் பிரெத் ஒரு முழுமையான பார்வை. இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டை புரிந்து கொள்ளலாம். ஆர்கன்ஸ், ஸ்பைன் மற்றும் பிரெத் இவை மூன்றும் இன்டர்கனெக்டட். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. லங்ஸ் அண்ட் T3. லங்ஸ் சரியில்லைனா T3 பாதிக்கும். T3ல மிஸ் அலைன்மெண்ட் வரலாம். T3ல மிஸ் அலைன்மெண்ட் இருந்தால் லங்ஸ் பாதிக்கும். இது ஒரு சைக்கிள். ஹார்ட் அண்ட் T1 to T4. ஹார்ட் சரியில்லைனா T1 to T4 பாதிக்கும். T1 to T4ல மிஸ் அலைன்மெண்ட் இருந்தால் ஹார்ட் பாதிக்கும். டயஃப்ராம் அண்ட் C3 to C5. டயஃப்ராம் சரியில்லைனா C3 to C5 பாதிக்கும். C3 to C5ல மிஸ் அலைன்மெண்ட் இருந்தால் டயஃப்ராம் பாதிக்கும். ஸ்டமக் அண்ட் T6 to T9. ஸ்டமக் சரியில்லைனா T6 to T9 பாதிக்கும். T6 to T9ல மிஸ் அலைன்மெண்ட் இருந்தால் ஸ்டமக் பாதிக்கும். கிட்னீஸ் அண்ட் T10 to L2. கிட்னீஸ் சரியில்லைனா T10 to L2 பாதிக்கும். T10 to L2ல மிஸ் அலைன்மெண்ட் இருந்தால் கிட்னீஸ் பாதிக்கும். இதன் மூலம் நாம் புரிந்துகொள்வது என்ன? ஸ்பைன் சரியானால் ஆர்கன்ஸ் சரியாகும். ஆர்கன்ஸ் சரியானால் பிரெத் சரியாகும். பிரெத் சரியானால் ஸ்பைன் சரியாகும். இது ஒரு சைக்கிள். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்கள் இந்த சைக்கிளை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ட்ரீட்மெண்ட்ஸ் செய்கிறோம். ஸ்பைனை சரி பண்ண ஆர்கனை சப்போர்ட் பண்றோம். ஆர்கனை சப்போர்ட் பண்ண பிரெத்தை இம்ப்ரூவ் பண்றோம். பிரெத்தை இம்ப்ரூவ் பண்ண ஸ்பைனை ஸ்ட்ரெங்தன் பண்றோம். கேஸ் ஸ்டடீஸ், உதாரணங்கள். கேஸ் 1. ஆஸ்துமா பேஷண்ட். 35 வயது நபர், ஆஸ்துமா ப்ராப்ளம். அடிக்கடி காஃபிங், வீசிங், பிரெத்லெஸ்னஸ். பல வருடமாக இன்ஹேலர் யூஸ் பண்ணுகிறார். ஸ்பைன் டயக்னோசிஸ்ல T3ல மிஸ் அலைன்மெண்ட் ஃபவுண்ட். T3 டெண்டர்னஸ், மொபிலிட்டி குறைவு. ரிப்ஸ் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட். ட்ரீட்மெண்ட்: chiropractic adjustment for T3, ISTM for thoracic spine, massage therapy for chest muscles, reflexology for lung points, breathing exercises. Result: 6 sessionsக்குள் asthma symptoms reduced, inhaler use குறைந்தது, breath deep ஆனது, energy increase ஆனது. Case 2. Chronic back pain with shallow breathing. 45 வயது நபர், chronic back pain. எப்போதும் சோர்வாக இருக்கிறார். பிரெத் ஷாலோவாக இருக்கிறது. ஸ்லீப் சரியில்லை. ஸ்பைன் டயக்னோசிஸ்ல T4 to T7ல மிஸ் அலைன்மெண்ட் ஃபவுண்ட். மசில்ஸ் டைட். பாஸ்சர் ஸ்லவுச்ட். ட்ரீட்மெண்ட்: chiropractic adjustment for T4 to T7, ISTM for back muscles, massage therapy, reflexology, breathing exercises, yoga. Result: 8 sessionsக்குள் பேக் பெயின் ரெடியூஸ் ஆனது. பிரெத் டீப் ஆனது. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனது. ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆனது. கேஸ் 3. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. 28 வயது நபர், ஹை ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி. எப்போதும் பிரெத்லெஸ் ஆக உணர்கிறார். ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ். ஸ்லீப் சரியில்லை. ஸ்பைன் டயக்னோசிஸ்ல T1 to T4ல மிஸ் அலைன்மெண்ட் ஃபவுண்ட். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஓவர் ஆக்டிவ்.
Treatment: chiropractic adjustment for T1 to T4, massage therapy for relaxation, reflexology for adrenal points, breathing exercises 4 to 7 to 8 technique, meditation. Result: 4 sessions could stress reduced, anxiety reduced, breath calm ஆனது, sleep improve ஆனது. Face Natural Healthcare in 6-phase program. Spine and breath correctionக்கு நாங்கள் 6-phase program follow செய்கிறோம். Phase 1 Diagnosis and Assessment. முதல் phaseல complete diagnosis பண்ணுவோம். Spine, posture, breath pattern, organs அனைத்தையும் assess பண்ணுவோம். T3, T1 to T4, C3 to C5 கவனமாக பார்ப்போம். Phase 2 Initial Correction. இரண்டாம் phaseல basic corrections ஆரம்பிப்போம். Chiropractic adjustments, ISTM, tool massage. ஸ்பைன்ல உள்ள மேஜர் மிஸ்அலைன்மெண்ட்ஸை சரி பண்ணுவோம். மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுவோம். Phase 3 டீப் டிஷ்யூ ஒர்க். மூன்றாம் ஃபேஸ்ல டீப் டிஷ்யூ ஒர்க் பண்ணுவோம். ஃபேஷியா ரிலீஸ், டீப் மசில் ஒர்க். ரிப்ஸ்க்கு இடையில உள்ள இன்டர்காஸ்டல் மசில்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக உதவுவோம். Phase 4 இன்டகிரேஷன். நான்காம் ஃபேஸ்ல ஸ்பைன் அண்ட் பிரெத் இன்டகிரேஷன் பண்ணுவோம். பிரீதிங் எக்ஸசைசஸ், யோகா. ஸ்பைனுக்கும் பிரெத்துக்கும் உள்ள கனெக்ஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். Phase 5 ஸ்ட்ரெங்தனிங். ஐந்தாம் ஃபேஸ்ல மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். கோர் ஸ்ட்ரெங்த், பேக் ஸ்ட்ரெங்த். பாஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுவோம். லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு ஒர்க் பண்ணுவோம். Phase 6 மெயின்டெனன்ஸ். ஆறாம் ஃபேஸ்ல மெயின்டெனன்ஸ். வீட்ல செய்ய வேண்டிய எக்ஸசைசஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பீரியாடிக் செக்அப்ஸ். லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு கைட் பண்ணுவோம். கிளைண்ட்ஸ் கேட்கும் கேள்விகள். Question: டாக்டர், எனக்கு ஸ்பைன்ல பிரச்சனை இருப்பதாகவே தெரியவில்லையே. இதுதான் ப்ராப்ளம். ஸ்பைன்ல பிரச்சனை இருந்தாலும் அது இமீடியட்டா பெயினாக வெளிப்படுவதில்லை. முதலில் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் வரும். பிரெத் ஷாலோ ஆகும், எனர்ஜி குறையும், ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். பின்னாடிதான் பெயின் வரும். அதனால்தான் நாங்கள் டயக்னாசிஸை முக்கியமாக நினைக்கிறோம். Question: ஸ்பைனை சரி பண்ணா மட்டும் போதுமா? ஸ்பைன் மட்டும் போதாது. ஆர்கன்ஸ், பிரெத், லைஃப் ஸ்டைல் அனைத்தையும் சேர்த்தே ஒர்க் பண்ணணும். அதனால்தான் நாங்கள் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபாலோ பண்றோம். Question: கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னா எலும்பு முறிவா? இல்லை. கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஜென்டில் பிரஷர் கொடுத்து வர்டிப்ரேவை அவற்றின் சரியான இடத்தில் வைப்பது. கிராக்கிங் சவுண்ட்னா ஜாயின்ட்ஸ்ல இருந்து கேஸ் வெளியேறும் சவுண்ட். இது நார்மல், சேஃப். Question: எத்தனை செஷன்ஸ் வேண்டும்? ப்ராப்ளமின் சிவியரிட்டியை பொறுத்து மாறுபடும். மினிமல் 6 செஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 3 to 6 months ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். Question: வீட்ல என்ன செய்யலாம்? டெய்லி 5 to 10 minutes டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் செய்யணும். பாஸ்சரை கவனிக்கணும். நிமிர்ந்து உட்காரணும், நிமிர்ந்து நிற்கணும். சிம்பிள் பேக் ஸ்ட்ரெச்சஸ் செய்யலாம். யோகா, வாக்கிங் நல்லது. முடிவுரை. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஸ்பைன் அண்ட் பிரெத் பற்றி நிறைய பார்த்தோம். ஸ்பைனுக்கும் பிரெத்துக்கும் உள்ள கனெக்ஷன், அதை எப்படி டயக்னோஸ் பண்றது, எப்படி ட்ரீட் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது, இவை அனைத்தும் பார்த்தோம். காரின் அலைன்மெண்ட் சரியில்லைன்னா கார் சரியாக ஓடாது. அதே மாதிரி ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியில்லைன்னா பிரெத் சரியாக வராது. பிரெத் சரியாக வரலைன்னா ஆர்கன்ஸ் சரியாக வேலை செய்யாது. ஆர்கன்ஸ் சரியாக வேலை செய்யலைன்னா ஹெல்த் பாதிக்கும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர்ல நாங்கள் உங்கள் ஸ்பைனை சரி பண்ணி, உங்கள் பிரெத்தை இம்ப்ரூவ் பண்ணி, உங்கள் ஆர்கன்ஸை சப்போர்ட் பண்ணி, உங்கள் ஹெல்த்தை மேம்படுத்த உதவுகிறோம். ஸ்பைன் அண்ட் பிரெத் இரண்டும் ஒன்றா? இல்லை, இரண்டும் வெவ்வேறவைகள். ஆனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்தவை. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. உங்கள் ஸ்பைனை கவனியுங்கள், உங்கள் பிரெத்தை கவனியுங்கள். அவை உங்களுக்கு நிறைய சொல்லும். நீங்கள் எங்களை அணுகியதற்கு நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை கேட்டதற்கு நன்றி. இனி உங்கள் ஸ்பைன் அண்ட் பிரெத்தை கவனியுங்கள். அவற்றை சரி பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியம் மாறுவதை உணருங்கள். நன்றி. வணக்கம்.